ஹலோ வியர்ஸ், நான் ஆர்த்தி ராஜேந்திரன். நான் தேர்ட் ஜென்ரேஷன் சோப் மேக்கர் எங்கள் ஃபேமிலியில். பேசிக்காகவே எனக்கு சோப் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் எனக்கு டிசைனர் சோப் மேக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் உங்களுக்கு சில டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி காமிக்க போகிறேன். பேசிக்காக பார்த்திங்கன்னா இதில் வந்து கப் கேக் சோப்ஸ், லேயர் சோப்ஸ், இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்பளே சொன்ன மாதிரி இப்போ நான் டிசைனர் சோப்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். டிசைனர் சோப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கப் கேக் வந்து பண்ண போகிறேன். கப் கேக் வந்து பேஸ் பண்ணணும், கரெக்டுங்களா? அந்த கப் கேக் பேஸ் ரெடி பண்ண போகிறேன். அந்த ரெடி பண்ணுறதுக்காக ஆயில்ஸ் வெயிட் பண்ணி வச்சுட்டேன், லைவ் வாட்ரு வெயிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஆயில்ஸையும் லைவ் வாட்டரையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். லைவ் வாட்டர் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில்ஸும் லைவ் வாட்டரும் நல்லா எமல்சிஃபை ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். லைவ் வாட்டர் இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணணுங்க. தின் ட்ரேஸ் வர வரைக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எமல்சிஃபை, தின் அண்ட் திக் ட்ரேஸ். இப்போ நம்ம டிசைனர் சோப் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பேசிக்காக டிசைனர்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது கலர்ஸ். ஸோ கலர்ஸ் தான் நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்காக நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் பவுல்ஸ் எடுத்துட்டேன். 3லேயும் செப்பரேட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், கலர் சூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் சூஸ் பண்ண போகிற கலர் வந்து ஃப்ரெஞ்ச் பிங்க் கிளே, இன்னொன்று பிங்க் மைக்கா, டைட்டானியம் டை ஆக்சைடு. ஸோ 3 கலர்ஸ் 3 மிக்ஸ் பண்ண போகிறேன். அடுத்தது பிங்க் மைக்கா ஆட் பண்ண போகிறோம். பிங்க் கலர். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் பிங்க்லேயே ஆட் பண்ண போகிறோம்.
சாய்ஸ் ஆஃப் கலர் வந்து இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி தான். லைக் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து நம்ம சோப்ஸ் எடுத்துனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டிசைனர் சோப்னு எடுத்தாவே டிசைனுக்கு அப்புறம் அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு தான் எல்லாத்தோட ஒப்பீனியனாகவும் இருக்கும். ஸோ டிசைனர் சோப்ஸ்க்கு நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப சூஸியாக பண்ணுங்கள். லைக் அது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களோட சோப்புக்கு. நான் வந்து மிஸ்டி ஃப்ராக்ரன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் லேயராக தான் பண்ணேன், ஒரே பேஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ நெக்ஸ்ட் லேயர் நான் ஒயிட் லேயர் கொடுக்குறேன். மெயினாக இந்த டிசைனர் சோப்பில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது கப்கேக் சோப்ஸ் தான். ரீசன் ஏன்னா கிட்ஸோட பர்த்டே அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்டாக இதை நான் வந்து உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லா கிட்ஸும் கண்டிப்பாக இதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இதுதான் தேர்ட் லேயர் போர் பண்ணுறேன். கப்கேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி பேஸ் இதுதான். இந்த பேஸ் வந்து நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஒன்ஸ் இது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். தெரியும் இப்போ போர் பண்ணங்காட்டிக்கு இப்போ போர் பண்ண உடனே இது மாதிரி ஃப்ராஸ்டிங் உடனே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் திஸ் சோப் டு கெட் செட் ஃபார் சம் மோர் டைம். அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours ஆகுது நீங்கள் வந்து சோப்பை வந்து செட் ஆகிறதுக்கு விடணும். அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டானால் மட்டும்தான் இந்த ஃப்ராஸ்டிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து மர்ஜ் ஆகாது நெக்ஸ்ட் லேயரோட. பெட்டர் என்னோடய சஜஷன் என்னென்னா ப்ரீவியஸ் டேவே நீங்கள் வந்து பேஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ராஸ்டிங் போனீங்கன்னா அதாவது ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும்.